அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக என் கருத்தை நான் இப்போது முன்வைக்கப் போகிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு எல்லாத்தையும் கொட்ட போகிறேன். கட்சிக்காக இங்கே ஒருவரை மாற்றி ஒருவர் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ வார்த்தைகள், உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லா எழுத்தையும் சேர்த்து தவறான வார்த்தைகளும் ஆபாசமான வார்த்தைகளும் இங்கே மனதை ரணமாக்கும் வார்த்தைகளும் அதிகம். நான் என்ன கேட்குற, ஒரு கட்சிக்காக ஒருவருக்கொருவர் ஒரு கட்சியை அவமானப்படுத்தணும்னு நினச்சி ஒரு மனிதரையும் ஒருவர்களும் அவமானப்படுத்திகிட்ருக்கீங்க, அசிங்கப்படுத்திகிட்ருக்கீங்க. உங்களை நீங்களே கீழ்த்தனமான சொற்களால் உங்களை நீங்களே தாழ்த்துக்கிறீங்கன்னு ஏன்னு உங்களுக்கு புரியல. எப்போதுமே ஆரோக்கியமான அரசியலுக்கு என்னென்னா, நல்ல வார்த்தைகளால் விவாதமும், ஒருவர் செய்த குறையை சுட்டி காட்டுவதும், ஒருவர் செய்த நன்மையை காட்டி பேசுவதும் தான் நாகரிகமான வலுவான கட்சிக்கும் கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தகுந்த மரியாதைன்னு கூட சொல்லலாம், சிறந்த குணம்னும் சொல்லலாம். எப்போதுமே அரசியலில் நல்ல ஒரு கருத்துக்களும் நல்ல ஒரு விவாதமும் இருக்க வேண்டுமே தவிர்த்து கடுமையான சொற்கள் இருக்கக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட கட்சியின் மீது வெறுப்புகளை வார்த்தைகளால் கொட்டி ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆணுக்கு சரிசமமாக பெண்களும் பெண்களுக்கு சரிசமமாக ஆண்களும் மிரட்டல் விடுவதும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் சவால்களும் அதிகம். இந்த கோபம் ஏங்க? இங்கே 3 மாத குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொள்ளும்போது உங்களுக்கு தண்டனை வாங்கி தரதில்லை இந்த விவாதமும் இந்த கோபமும் ஆத்திரமும் இல்லையே ஏன்? 5 வயசு குழந்தை இங்கே கற்பழிக்கப்பட்டு உயிருடன் கொளுத்த போது உங்களுக்கு இந்த விவாதமும் கோபமும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரத்தில் ஆர்வம் இல்லையே ஏன்? அதே போன்று இங்கே பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் இங்கே குடும்ப தலைவிகளும் 15 கீழே இருக்கும் மைனர் பெண்களும் டீனேஜ் பெண்களும் காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களும் கல்லூரி பள்ளி என படிக்கக்கூடிய மாணவிகளும் இங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி சீரழித்து கதறல் சத்தம் கேட்டு அனைவரும் அவர்களுக்கான குரலை கொடுத்து தண்டனை வாங்கி தருவதில் இல்லாத ஆர்வம் இப்பொழுது இங்கே கட்சிக்காக காட்டப்படுவதும், வன்மையை கொட்டப்படுவதும், அநாகரிகமான வார்த்தைகள் பேசப்படுவதும் ஏன்? இங்கே பெண்களும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பின்றி கற்பழிப்பும் கொலைகளும் நடந்திருக்கும் பொழுது ஏற்படாத கோபமும் விவாதமும் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வார்த்தை ஜாலமும் பயன்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது உங்களுடைய வார்த்தை ஜாலமும் உங்களுடைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது என்ன குடும்ப நலனுக்காக பேசப்படுற பேச்சுக்களா, இல்லை நாட்டு மக்கள் நலனுக்காக பேசப்படுற பேச்சுக்களா? யோசிச்சு பாருங்கள். அனைவரும் ஒரு நாட்டு மக்கள். எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சிஎம்மாக விஜய் தேர்ந்தெடுத்தாச்சு. இனி எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை கவனிக்கிறதுலையும், நீங்கள் வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும்ன்ற எண்ணத்துலையும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்து உங்கள் குடும்பத்துக்காக உழையுங்கள். அதை விட்டு அநாகரிகமான வார்த்தைகளும் சொற்களும் ஒருவர் மீது வன்மமும் கொட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இங்கே அரசியல் நாகரிகம் கட்டுப்பாட்டுடன் நடக்க வேண்டும். இங்கே பேச்சுக்களும் உரிமைகளும் எல்லையற்று மீறாமல் இருக்க வேண்டும். ஆனால் நம் தமிழ்நாட்டு பண்பாடு காக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு நாகரிகம் அளவான வார்த்தையில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். இதுதான் நம் தமிழ்நாட்டு கலாச்சாரம், இதுதான் நம் தமிழ்நாட்டு பண்பாடு என்ற வழிமுறையை கடைபிடித்து அனைவரும் நாக்கடக்கி அனைவரும்
ஒன்று என்ற எண்ணத்துடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.